நான் படித்த பள்ளி ஆசிரியர்களே என் உயர்வுக்கு காரணம் என்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். என் பள்ளி ஆசிரியர்களே என் உயர்வுக்கு காரணம் என்று கூறி பழைய நினைவுகளை பகிர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஆச்சாரியா பாடசாலை பள்ளி மற்றும் கல்லூரியின் 90வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த நிறுவனத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். அவர் தாம் படித்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு வீடியோ பதிவு மூலம் நினைவுகளை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியதாவது: அந்த பாடசாலை ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் எனது உயர்வுக்கு அடித்தளமாக அமைந்தது. என்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். கன்னட வழி வகுப்பில் படிக்கும்போது நான் வகுப்பில் முதல் மாணவனாக இருந்தேன். நான் 98 மதிப்பெண் எடுத்தேன். நான் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் என் அண்ணன் என்னை ஆங்கில வழி கல்வியில் சேர்த்தார். கன்னட மொழி பள்ளியிலிருந்து ஆங்கில மொழி பள்ளிக்கு மாறிய போது படிப்பில் சிரமங்களை எதிர்கொண்டேன். பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் எனது சிரமத்தை புரிந்து கொண்டு பாடம் நடத்தினார்கள். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றேன். சில காரணங்களால் கல்லூரியை தொடர முடியவில்லை. பள்ளி நாட்களில் பள்ளிகளுக்கு இடையான போட்டிகளில் கலந்து கொள்வேன். அந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கு முன் வகுப்பில் பலவிதமான கதைகளை சொல்வேன். நான் பார்த்து ரசித்த திரைப்படங்களை என் நண்பர்கள் முன்னிலையில் நடித்து காட்டுவது என்னுடைய வழக்கம். இது என்னுடைய ஆசிரியர்களுக்கும் நன்றாக தெரியும். இதை கவனித்த ஆசிரியர்கள் போட்டிகளில், குறிப்பாக நாடகங்களில் பங்கேற்க ஊக்கம் அளித்தனர். அந்த பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த சாண்டாலா என்ற நாடகத்தில் முதல் முறையாக நடித்தேன். அந்த சம்பவத்தை என்னால் எப்போதுமே மறக்க முடியாது. அந்த நாடகத்துக்கு பரிசும் கிடைத்தது. கேடயத்தை வென்றோம். எனக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைத்தது. அதனால்தான் இப்போது என்னால் முடிந்தவரை குழந்தைகளை மகிழ்விக்க முயற்சிக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் ஏபிஎஸ் பள்ளி மற்றும் கல்லூரிதான். அதுதான் பெருமை. நாங்கள் அங்கு கழித்த நாட்கள், நாங்கள் விளையாடிய விளையாட்டுக்கள் மறக்க முடியாது என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பழைய பள்ளி நினைவுகளை பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம்.